ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ராப் ஃபார்ம் கம்பெனிஸ் ரிவ்யூஸில் மை ஃபண்டட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப் ஃபார்ம் பண்ண அதனுடைய ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். மை ஃபண்டட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ரேடர்ஸ்க்கு ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டிமுலேட்டட் ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஃபண்டிங் கம்பெனிஸ். ஸோ நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் மணியை ரிஸ்க் பண்ணுறதை விட இவங்களுடைய எவல்வேஷன் மாடலை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க சொல்கிற அந்த எவல்யூஷன் மாடலை பாஸ் பண்ணோம்னா நமக்கு ஸ்டிமுலேட்டட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிமுலேட்டட் அக்கௌண்ட்டில் நம்ம பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸை நம்ம ரியல் மணியாக நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு ட்ரேடராக இருக்கோம், நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ், அதாவது நம்ம கூடுதல் ட்ரேடிங் மூலமாக கூடுதல் வருமானம் வரணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம ஒரிஜினல் மணியை அது நம்ம ரியல் மணியை நம்ம வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபண்டிங் கம்பெனிஸில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது காஸ்ட் எஃபிஷியன்சி தான். ஸோ இது நீங்கள் ஒரு 10K அக்கௌண்ட், ஒரு 10K யூஎஸ்டி, ஒரு 10,000 யூஎஸ்டி டாலர் இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு $80 அல்லது $90 நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்கள் அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரெண்டு எவல்யூஷன்ஸ் இருக்கும், பேஸ் 1 பேஸ் 2. இந்த பேஸ் 1ல நீங்கள் 8% பாஸ் பண்ணணும், ஓவரால் ட்ராடவுன் உங்களுக்கு 10% இருக்கும். அதே மாதிரி பேஸ் 2ல ஓவரால் ட்ராடவுன் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்கும், நீங்கள் 5% ப்ராஃபிட் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எவல்யூஷன் ஸ்டேஜ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் லைவ் அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. லைவ் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதை நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஓன் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதை விட நம்ம பிளாட்ஃபார்ம் மூலமாக ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, ஆனால் வந்து ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ட்ரேடர். ஸோ நம்ம ஒரிஜினல் மணியை ஹார்ட் ஹேர்னடு மணியை வந்து வச்சு ட்ரேட் பண்ணுறதை விட இந்த ஃபண்டிங் கம்பெனிஸ் மூலமாக ஃபண்டிங் கம்பெனிஸில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆனால் வந்து நார்த்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழகத்திலும் சில பேர் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிற கம்பெனிஸ் வந்து மை ஃபண்டட் எஃபெக்ட்ஸ். ஸோ இது வந்து 100க்கும் மேற்பட்ட ஃபண்டிங் கம்பெனிஸ் இப்போ இருக்குது. அதில் வந்து நம்ம டாப் 10க்குள்ளே இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மை ஃபண்டட் எஃபெக்ட்ஸ் வந்து டாப் 10ல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ் தான். இந்த கம்பெனியினுடைய டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவல்யூஷன் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த அந்த கஸ்டமருடைய டேஷ்போர்ட்லேயும் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ், நீங்கள் எப்போ ட்ரேட் எடுத்தீங்க, உங்கள் ரிஸ்க் டு ரிவார்டு என்ன, நீங்கள் உங்களுக்கு அந்த டேஷ்போர்ட்லையும் ரொம்ப நீட்டாக நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அந்த டேஷ்போர்டும் வந்து ரொம்ப நீட்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் சரி, நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். ஸோ இதுதான் அந்த கம்பெனிஸோட டேஷ்போர்டு. நீங்கள் இந்த லாகின் பண்ணும்போது இந்த லோகோ இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க, மை ஃபண்டட் எஃபெக்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கம்பெனிஸினுடைய மெயினான கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பே அவுட்ல எந்த இஷ்யூவும் இருக்காது. இவங்க வந்து நீங்கள் ப்ராஃபிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு வந்து பே அவுட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ பேமெண்ட்டில் நம்ம ஒரு ஃபண்டட் ட்ரேடர் நம்ம எதிர்பார்க்கறது மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பே அவுட் வருமா அப்படின்றது தான். இவங்களுக்கு அந்த பே அவுட்டில் எந்த இஷ்யூவும் இருக்காது. நீங்கள் ப்ராஃபிட் அவங்க சொல்கிற ரூல்ஸ்லாம் முடிச்சு நீங்கள் ஃபண்டட் ஸ்டேஜஸில் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்கள் பேமெண்ட்டே ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேமெண்ட்டில் எந்த இஷ்யூஸ் இருக்காது. சரி, வேறு என்னென்னலாம் இவங்ககிட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் இவங்களுடைய அட்வான்டேஜஸ், என்னென்னலாம் இவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ பேசிக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப் அப்படின்ற மாதிரி 3 அல்லது 4 டைப் அக்கௌண்ட் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 ஸ்டெப் அப்படின்றது டெய்லி லாஸ் லிமிட் வந்து 4%, நீங்கள் வந்து கெயின் பண்ண வேண்டிய டார்கெட் வந்து 10%, ஓவரால் லாஸ் வந்து 6%. ஸோ நீங்கள் ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இதை சூஸ் பண்ணணும். மினிமம் ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ். அந்த 3 டேஸில் வந்து மினிமம் 0.5% ஒரு நாளைக்கு ரீச் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து மினிமம் ப்ராஃபிட்டபிள் டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 0.5% வந்து மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள்
3 டேஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸாக இருக்கணும். 60% மேலே இருக்கிறது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் டேவாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரேடிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் ஆன 6% ட்ரா டவுன் ரீச் பண்ணுற வரையும் இந்த நீங்கள் எத்தனை நாளாக ட்ரீட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு லிவரேஜ் 1:30 அப்படின்ற ரேஷியோவில் உங்களுக்கு லிவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த சேம் வே நீங்கள் இந்த ஒன் ஸ்டெப் ரெவல்யூஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சிமுலேட்டட் அக்கௌண்ட் இதே ரூல்ஸ் தான், சேம் ரூல்ஸ் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதில் வந்து ப்ராஃபிட் டேர்கெட்ன்றது கிடையாது. ஸோ ஓகேங்களா, நீங்கள் ஒரு 14 டேஸ்க்கு ஒரு முறை நீங்கள் வந்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்க முடியும். நீங்கள் 1% ரீச் பண்ணாவோ அல்லது உங்களுக்கு தேவையான போது ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80% ப்ராஃபிட் ஸ்பிளிட். ஓகேங்களா, 80% வரையும் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த அக்கௌண்ட்டுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50%. இந்த 50% வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பே அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $50 நீங்கள் ஒரு 2 அக்கௌண்ட் பர்ச்சேஸ் 2 அல்லது 3 அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வரைக்கும் கொண்டு போகிறீங்கன்னா அப்போ உங்களுடைய காசு வந்து $150. அதில் நீங்கள் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் கொண்டு போகிற அக்கௌண்ட்ஸை நீங்கள் மினிமம் ஒரு 1% ஒரு 2% ரீச் பண்ணாவே நம்ம எவல்யூஷனுக்காக செலவு பண்ணுற காஸ்ட்டை நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ இவங்க வந்து 100K வரையும் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 100K அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $100 இருக்கும். 250K வந்து பார்த்தீங்கன்னா $200 இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன் ஸ்டெப். நம்ம சேம் அந்த பர்சன்டேஜ்லாம் மாறவே மாறாது. அக்கௌண்ட் சைஸ் மாறினா அக்கௌண்ட் சைஸ் நீங்கள் ஹையர் அக்கௌண்ட் சைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5K அல்லது 10K அக்கௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பெர்ஃபார்ம் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சிம்பிளான ஒரு 1% 2% வரைக்கும் ப்ராஃபிட்டை ரீச் பண்ணி ப்ராஃபிட்டை வித்ரா பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு அதுக்கடுத்து லெவலில் இருக்கிற அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்ல எடுத்தோடனே பெரிய அக்கௌண்ட் சைஸஸ் வாங்கி முயற்சி பண்ணாதீங்க. சின்ன அக்கௌண்ட் வாங்குங்க. அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு திரும்பவும் ஹையர் லெவலில் இருக்கிற அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம ஓன் மணியை வச்சுட்டு இண்டெக்ஸ்லையும் அல்லது ஆப்ஷன்லையும் ட்ரேட் பண்ணுறதை விட பெர்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதை பற்றின ரிசர்ச்சை நீங்கள் வந்து வெப்சைட்டில் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுங்க. நான் ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸும் கிடையாது. ஆனால் வந்து ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி தான். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 100K ரெக்கார்ட் போ பண்ணுறாங்க. அடுத்து 2 ஸ்டெப் பார்க்கலாம். 2 ஸ்டெப்பில் வந்து 2 ஸ்டெப் எவல்யூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 8% ரீச் பண்ணணும். டெய்லி லாஸ் லிமிட் 5%. ஓவரால் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8%. நீங்கள் ப்ராஃபிட் டார்கெட்டும் வந்து 8%, உங்களுக்கு ஓவரால் லாஸும் 8%. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:1 ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1 இருக்குது. மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து மினிமம் ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து 3 days. மினிமம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் டேன்றது 0.6% மேலே இருக்க ப்ராஃபிட்டாக இருக்கிற டே தான் வந்து ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரேடிங் பீரியட் வந்து அன்லிமிட்டட். உங்களுக்கு வந்து லிவரேஜ் 1:30 அப்படின்ற ரேஷியோவில் உங்களுக்கு லிவரேஜ் கிடைக்கும். ஸோ 2 ஸ்டெப்லேயும் வந்து அதே சார்ஜஸ் தான் இது பண்ணுறாங்க. 5K அக்கௌண்ட்டுக்கு வந்து $50, 10K வந்து $100 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இவங்க எப்பவுமே வந்து இவங்களோட நீங்கள் பிளான் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூப்பன் கோடு இந்த வெப்சைட்லையோ அல்லது அவங்களுடைய சோஷியல் மீடியாவிலையோ கூப்பன் கோட்ஸ் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு $80 ஒரு 10K அக்கௌண்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் 8% ரீச் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் phase 2 வெரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அந்த வெரிஃபிகேஷனில் வந்து நீங்கள் 5% ரீச் பண்ணணும். உங்களுக்கு ஓவரால் டார்கெட் வந்து 8% இருக்கும். டெய்லி லாஸ் வந்து 5% இருக்கும். ஸோ இதுலேயும் மினிமம் ட்ரேடிங் டேஸ் 3 days. உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். உங்களுக்கு லிவரேஜ் வந்து 1:30 ரேஷியோவில் உங்களுக்கு லிவரேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து எதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரிப்டோ வேலெட் உங்களுக்கு பினான்ஸ் அல்லது வேறு ஏதாவது கிரிப்டோ வாலெட் இருந்தால் நீங்கள் கிரிப்டோ வாலெட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் விசா அல்லது மாஸ்டர் கார்டோட இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேமெண்ட் நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் எதில் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படின்ற தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ப்ரொவைடர் மூலமாக உங்களுக்கு வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ரைஸ்ன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ப்ரொவைடர். நீங்கள் அக்கௌண்ட் நீங்கள் ஃபண்டட் கம்பெனிஸ் மூலமாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பெரும்பாலான கம்பெனிஸ் எல்லாமே ரைஸ் மூலம் தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ரைஸ் அப்படின்றத தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நீங்கள் ரைஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதனுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற ரைஸினுடைய ரைஸை வந்து நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் ரீச் பண்ண உடனே அது கூட லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து டேரெக்டாக வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ்ன்றதே ரைஸில் வந்து நீங்கள் கிரிப்டோலையும் பேமெண்ட் எடுத்துக்க முடியும், அல்லது நம்மளுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் டைரெக்டாக நம்ம வந்து ஐஎன்ஆராகவே நம்ம வந்து வித்ரா எடுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சிமுலேட்டட்லேருந்து லைவ் சிமுலேட்டட் ட்ரேடர் நீங்கள் 2 ஸ்டெப்பு பாஸ் பண்ண உடனே உங்களுடைய வெரிஃபிகேஷன்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து உங்களுக்கு லைவ் சிமுலேட்டர் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. சிமுலேட்டர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறத பை வீக்லி 80% வரை நீங்கள் ரீசார்ஜ் நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் மேக்ஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. டூ ஸ்டெப் மேக்ஸில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாஸ் லிமிட் 5%, ஓவரால் சிமுலேஷன் 10%, மினிமம் ட்ரேடிங் டேஸ் அதே தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பீரியட் அன்லிமிட்டெட், ஹோல்டிங் ட்ரேட்ஸ் அலௌடு, அதாவது வீக்கெண்டில் நீங்கள் பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஸ்டெப் மேக்ஸில் உங்களுக்கு டெய்லி லாஸ் லிமிட் 4% தான். ஓகேங்களா, அது மட்டும் தான் ஒரு லைவ் சிமுலேஷன் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு டெய்லி லாஸ் வந்து 4% தான். ஸோ ஓவரால் லாஸ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8%. நம்ம 2 ஸ்டெப்பில் பார்த்தோம், 2 ஸ்டெப்பில் வந்து 8% தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி லாஸ் லிமிட் 4% தான். ஸோ அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லாம் சேம் தான். இதுலேயும் வந்து ப்ராஃபிட் ஆகு 10% ரீச் பண்ணணும். உங்களுக்கு நம்ம டூ ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8% தான் ரீச் பண்ணணும். 2 ஸ்டெப் மேக்ஸில் வந்து 10% ரீச் பண்ணணும். உங்களுக்கு ஓவரால் லாஸ்ட் லிமிட் வந்து 10%. அதில் வந்து 8% ரீச் பண்ணணும், இதுக்கு 10% ரீச் பண்ணணும். ஸோ இதுதான் வித்தியாசம். காஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதில் $50 பார்த்தோம், இல்லை $38. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% ஓவரால் லாஸ் லிமிட் 8% ஓவரால் லாஸ் லிமிட்டில் 5% ரீச் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லாஸ் லிமிட் 8%, 5% ரீச் பண்ணணும். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட் ஓவரால் லாஸ் லிமிட்டில் 10% ரீச் பண்ணணும். அதில் வந்து 8%, 8% ரீச் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, $38, அதில் வந்து $50. ஸோ அதுதான் மேக்ஸுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ இதுலேயும் அதே சேம் தான், 14 டேஸ்க்கு ஒரு முறை வித்ட்ரால் எடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து இதில் என்னென்னா வீக்கெண்டில் பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் என்னுடைய சஜஷன் வந்து 2 ஸ்டெப்பு, நீங்கள் 2 ஸ்டெப்பு செலக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, அதே மாதிரி இதுலேயும் வந்து 5K 100K 25K 50K 100K அப்படின்ற ரேஷியோஸில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து 3 ஸ்டெப் மாடல்ஸ் இருக்குது. 3 ஸ்டெப் மாடலில் பார்த்தீங்கன்னா ஓவரால் டேர்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6% நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி லாஸ் வந்து 4%, ஓவரால் லாஸ் வந்து 8%. ஸோ உங்களுக்கு ஓவரால் லாஸ் 8%, டெய்லி லாஸ் லிமிட் 4%, நீங்கள் வந்து 6% ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி 3 ஸ்டேஜ், 1 2 ஸ்டெப் 1 ஸ்டெப் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ல் என்ன ரிஸ்க் ரிவார்டோ அதே சேம் தான். ஃபேஸ் 2லையும் ஃபேஸ் 2 கிளியர் பண்ண உடனே ஃபேஸ் 3, அதான் வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ். வெரிஃபிகேஷனும் அதே தான். உங்களுக்கு ஓவரால் வந்து 8% நீங்கள் ரீச் பண்ணணும். மேக்ஸிமம் உங்களுக்கு டெய்லி லாஸ் லிமிட் வந்து 4%. நீங்கள் உங்களுக்கு ஓவரால் லாஸ் வந்து 8%, நீங்கள் வந்து 6% ரீச் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டேஜ் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் வரும். ஸோ நம்ம 2 ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அக்கௌண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து $100 வரும். ஆனால் 3 ஸ்டெப்பில் $70. அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 + 5 13% ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 6 × 3 18% ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் மட்டும் தான் இதை சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து நார்மலான ஒரு ட்ரேடரு அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டெப் செலக்ட் பண்ணுங்கள். 2 ஸ்டெப் மேக்ஸை விட 2 ஸ்டெப் தான் கொஞ்சம் ரொம்ப கன்வீனியன்ட்டானதாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு லைவ் சிமுலேட்டட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு டெய்லி லாஸ் 4%, ஓவரால் 8%, பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து 5%. இதில் என்ன பெனிஃபிட் பண்ணால் நீங்கள் 5 டேஸ்க்கு ஒரு முறை வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். நீங்கள் 3 ஸ்டெப் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டேஸ் ஒன் டைம் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, அடுத்து வந்து ஸோ நீங்கள் நம்ம இந்தியன் ட்ரேடர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக எலிஜிபிள் தான் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இந்தியன் சில கண்ட்ரிஸுக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு வந்து FTMO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஃபண்டட் பிளாட்ஃபார்மில் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து
ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க ஃபர்ஸ்ட்லாம் அவங்க இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவங்க வந்து அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. எஃப்டிஎம் தவிர மற்ற எல்லா கம்பெனிஸுமே வந்து இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து இவங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து எஃப்ஏக்யூவில் போய் பார்க்கலாம் இவங்க வேறு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பே அவுட் வந்து ரைஸ் அப்படின்ற தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் மூலமாக பே பண்ணுறாங்க. ரைஸ்ன்றது வந்து தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ப்ரொவைடர். நீங்கள் அந்த ரைஸ் ஒர்க் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கில்லர் ஸ்கில் அப்படின்ற தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ப்ரொவைடர் மாதிரி ரைஸும் ஒரு வந்து தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ப்ரொவைடர். இவங்க வந்து அந்த ரைசஸ் மூலமாக தான் வந்து அமௌண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரைஸ் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ரைஸ் அக்கௌண்ட்டை அவங்க அமௌண்ட் சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ரைஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட்ஸை ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி இந்தியன் அக்கௌண்ட் பேங்க்குக்கு நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி நம்ம என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். அடுத்து எஃப்ஏக்யூவில் போய் பார்ப்போம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மூணு வகையான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. சி ட்ரேடர், டிஎக்ஸ் ட்ரேடர், மேட்ச் ட்ரேடர். இந்த மூணுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி ட்ரேடர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரேட் எக்ஸிக்யூஷனு, நீங்கள் அக்கௌண்ட்டு ஆர்டர்ஸை மாடிஃபை பண்ணுறது, ஸ்டாப்லாஸை உடனே இன்ஸ்டண்ட்டாக மாற்றுறது, இதெல்லாம் வந்து சி ட்ரேடரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து மேட்ச் ட்ரேடர், அடுத்து டிஎக்ஸ் ட்ரேடர். இது மூணுமே நீங்கள் மேட்ச் ட்ரேடர் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லியாக இருக்கும். சார்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். சி ட்ரேடரில் வந்து எக்ஸிக்யூஷனும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ இது மூணுமே ஒருக்கான டீசெண்டான பிளாட்ஃபார்ம் தான். ஸோ பே அவுட் வந்து அவங்க பை வீக்லி கொடுக்குறாங்க. அந்த ரைஸ் ஒர்க் தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் மூலமாக கொடுக்குறாங்க. நீங்கள் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிரிப்டோ வேலெட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். அல்லது உங்களுடைய கிரெடிட் அல்லது டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட் எனேபிள் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அக்கௌண்ட் ரூல்ஸ் வேறு என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பிளானுக்குலாம் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ மெர்ஜிங் அக்கௌண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு 10K அக்கௌண்ட்ஸ் வாங்குறீங்க, அடுத்து ஒரு 10K அக்கௌண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்துக்குமே நீங்கள் லைவ் அக்கௌண்ட் போன பிறகு ரெண்டுத்தையுமே நீங்கள் அது வந்து மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அன்லிமிட்டட் சேலஞ்சஸ். நீங்கள் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அதை பாஸ் பண்ணுறதுக்கு வரையும் உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் ரீச் பண்ணுற வரையும் நீங்கள் எத்தனை நாள்லாம் அதை ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அது இன்ஆக்டிவிட்டி பீரியட் அப்படின்னு இருக்கும். அதை 30 நாளோ அல்லது 15 டேஸோ ஒரு முறை நீங்கள் மினிமம் ஒரு ட்ரேடாக எடுத்துக்கணும். 30 நாள் வந்து இன்ஆக்டிவாக இருந்தால் அந்த அக்கௌண்ட் வந்து பிரீச் ஆனதாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 30 டேஸ் அல்லது 15 டேஸ்க்குள்ளே மினிமம் ஒரு சின்ன ட்ரேட்ஸ் அதை எடுக்கிறது கன்வென்ட்டாக இருக்கும். ஸோ நியூஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 100 அக்கௌண்ட்ஸில் இவங்க வந்து நியூஸ் ட்ரேடிங் வந்து அலௌட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் ட்ரேடிங் பெர்மிட்டட் இந்த சேலஞ்சஸ் பேஸ். ஸோ நீங்கள் எவல்வேஷன் ஸ்டேஜஸில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து நியூஸை வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து இருக்கிறதுக்கு நியூஸ் வந்து ப்ராஹிபிட்டட். ஸோ எந்தெந்த நியூஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பாரக்ஸ்பெக்ட்ன்ற வெப்சைட்டில் ரெட் ஃபோல்டர் போட்டு காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அப்படின்னு போட்டு ரெட் ஃபோல்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ரெட் ஃபோல்டர் காட்டும்போது நீங்கள் அந்த கரன்சியை ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ எந்த டேட்டில் என்னைக்கு ரெட் ஃபோல்டர் நியூஸ் அப்படின்றத நீங்கள் பாரக்ஸ்பெக்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்னலாம் வந்து சேலஞ்ச் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த தடவைலாம் வந்து வயலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, டெய்லி ட்ராடவுன் அதை வந்து ப்ரீச் பண்ணக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய அந்த 5% மேலே போச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃபெயில் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டா திரும்பவும் முதல்ல இந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எவாலுவேஷனுக்காக பே பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு திரும்ப ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த ரூல்ஸை ப்ரீச் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் ப்ரீச் பண்ணீங்கன்னா நீங்கள் திரும்ப முதல்ல எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு திரும்ப ரிஃபண்ட் கிடைக்காது. மேக்ஸிமம் சிமிலர் ஆடும். இதையும் நீங்கள் ப்ரீச் பண்ணக்கூடாது. ப்ரீச் பண்ணால் அந்த அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிடும், அதாவது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க 2 ரூல்ஸ் சொல்கிறாங்க. டெய்லி லாஸ் லிமிட்டும் ப்ரீச் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் லாஸும் ப்ரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ காப்பி ட்ரேடிங் அலௌடா அப்படின்னு கேட்டால் ஸோ ரெக்ஷன் ஆஃப் காப்பி ட்ரேடிங் இஎஸ் வந்து நாட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலி இஎஸ்ஸை வந்து நாட் அலௌடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இஎஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காப்பி ட்ரேடிங் அலோவ் அப்படின்னு கேட்டால் இஃப் யூ ஹேவ் அ பர்சனல் அக்கௌண்ட் வித் அதர் ஃபார்ம், ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் வேறு ஃபார்ம்லையும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணலாம். அதாவது உங்களுடைய வேறு அக்கௌண்ட்டில் இருக்கிறதா நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்லையும் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் வேற ஒருத்தருடைய
ட்ரேட்ஸை நீங்கள் வந்து காப்பி பண்ணீங்கன்னா அது வந்து ரூல்ஸ் வயலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வேறு பிளாட்ஃபார்மில் உங்களோட ஓன் நீங்கள் வந்து சில வெப்சைட்டில் சில சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் சேர்ந்து காப்பி ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. காப்பி ட்ரேடிங்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது, நீங்கள் உங்களுக்கு வேறு இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் சேம் ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஆர்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற தேர்ட் பார்ட்டியினுடைய காப்பி ட்ரேடிங்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மினிமம் ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் டேன்றது 0.5%, அதாவது 6% ப்ராஃபிட் பண்ணால் அது வந்து ப்ராஃபிட்டபிளான டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அடுத்து நம்ம ஸோ எதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காப்பி ட்ரேடிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேற ஒருத்தவங்களோட கிட்ட வந்து காப்பி ட்ரேடிங் பண்ணக்கூடாது, இஎஸ்ஐ யூஸ் பண்ணக்கூடாது, ரிவர்ஸ் ட்ரேடிங், குரூப் ஹெட்ஜிங். குரூப் ஹெட்ஜிங்னா ஒரு குரூப்பாக சேர்ந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அக்கௌண்ட் ரிவர்ஸ் ட்ரேடிங்னா உங்ககிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒன்றுத்துல வந்து பை, அது இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து செல், இது மாதிரி ரிவர்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், அதாவது நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்ஸை தேர்ட் பார்ட்டி, அதாவது இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து ட்ரேட் பண்ணுறது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது அவங்க ஏதாவது ஃபைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய ஓன் ஐடியாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ட்ரஸ்ட்பைலட்டில் அதனுடைய ரிவ்யூஸ் போய் பார்ப்போம். ட்ரஸ்ட்பைலட்டில் ட்ரஸ்ட்பைலட்டில் வந்து 4.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 5 out of 4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் அவங்க வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பேர் மட்டும் ஒரு 15% வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ரொம்ப குறைவாகவும் இருக்காது. இந்த கம்பெனிஸோட ஸ்ப்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பே அவுட்ஸ், இந்த கம்பெனிஸ் வந்து குரூப் அக்கௌண்ட்ஸ் they mentioned that they are unlimited, but afterwards they send you email that you must meet the account within 2 weeks otherwise. ஸோ பே அவுட்டில் இவங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ ஸ்ப்ரெட்ஸ் பற்றி ஒரு ரிவ்யூ சொல்லியிருக்கிறாரு, ஸ்ப்ரெட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஹை வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய டைமில் தான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் மற்ற டைமில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரெட்ஸ் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது ஸ்ப்ரெட்ஸை வந்து நீங்கள் வால்யூம் அதிகமாக இருக்கிற டைமில் ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபண்டட் ட்ரேடராக நமக்கான பே அவுட்ஸில் இந்த கம்பெனிஸ் வந்து இஷ்யூ இருக்காது. ஸ்ப்ரெட்டில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் வந்து நீங்கள் அந்த இப்போ மார்க்கெட் டைம் தவிர இப்போ நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுங்க, யூஎஸ் மார்க்கெட் வந்து ஈவினிங் ஒரு 7:30 ஓப்பன் ஆகிட்டு மிட்-நைட் 1:30 வரையும் ட்ரேட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எந்தெந்த இண்டெக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆக்டிவான பீரியடோ அந்த பீரியடில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்ற டைமில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பே அவுட்டில் எந்த இஷ்யூஸும் கிடையாது இவங்ககிட்ட. நம்ம ஒரு ஃபண்டிங் கம்பெனிஸை சூஸ் பண்ணால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து பே அவுட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படி தான் பார்க்கணும். இவங்க வந்து ரைஸ் அப்படின்னு தேர்ட் பார்ட்டி மூலமாக பே அவுட் கொடுக்குறாங்க, பே அவுட்டில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஃபீஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன அமௌண்ட்ஸ் வந்து எவல்யூஷன் சார்ஜஸ் பண்ணுறாங்களோ அதை விட இவங்க ஒரு 10% கூடுதலாக தான் இருக்கும். இவங்ககிட்ட வந்து பெரிய லெவலான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்காது. இப்போ நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது சில டாப் 10க்கு ஒரு
டாப் 10க்குள்ள இருக்கிற கம்பெனிஸில் பெரும்பாலும் வந்து கூப்பன் கோட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக கொடுக்க மாட்டாங்க. சில புதுசாக ப்ரொஃபார்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்ற கம்பெனிஸ் வந்து 30 to 50 வரையும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரிலையபிளா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பெரிய அளவில் டிஸ்கவுண்ட்ல எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு 20% வரையும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இதை நம்ம அந்த கோடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% காஸ்ட் குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா MT5 இவங்க ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. இவங்க வந்து சி ட்ரேடர் கொடுக்குறாங்க, மேட்ச் ட்ரேடர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் FX ட்ரேடர் அப்படி 3 பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஸ்ப்ரெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கமிஷன் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் ஃப்ரீ. இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் இருக்காது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பே அவுட்ல எந்த இஷ்யூ இருக்காது. சார்ஜஸ் வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறது இருந்தால் 2 பேஸ் ட்ரை பண்ணுங்கள். 3 பேஸ் வந்து 3 பேஸ் பாஸ் பண்ணி நீங்கள் 4th பேஸ் தான் பே அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப்பில் வந்து ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து 1 ஸ்டெப்பும் 3 ஸ்டெப்பும் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி 2 ஸ்டெப் மேக்ஸ் அப்படின்றது 10% ரீச் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் கஷ்டம், டஃபாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக சூஸ் பண்ணணும்னா ஃபேஸ் 2 தான் ரொம்ப கரெக்டானதாக இருக்கும். ஸோ இவங்க பே அவுட்லேருந்து இஷ்யூ கிடையாது. பை வீக்லி பே அவுட் கொடுப்பாங்க. 80% ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டீசெண்டான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கமிஷன்ஸ் ஓரளவுக்கு டீசென்ஸாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே தான். ஓகேங்களா? நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.